நான் சோஷியல் மீடியா வழியாக தான் பொய்யான செய்திகளை, தவறான செய்திகளை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உண்மையை சொல்வதற்காகவாது நமக்கு அந்த பயிற்சி தேவையாக இருக்கிறது. ஐடி விங்கோட செக்ரட்டரி அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மகளிர் அணியை சேர்ந்த வலைதள பொறுப்பாளர்கள் இந்த பயிற்சியை எங்களுடைய மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு வழங்க இருக்கிறார்கள். இல்லைங்க, பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் மரியாதை நிமித்தமாகத்தான் முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார்கள். எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் இருந்தேன், நான் எந்த லெட்டரையும் பார்க்கல. அதனால் எதை வேணாலும் சொல்லலாம். நல்லா தான் போயிட்டுருக்கு. நீங்கள் தான் பார்க்குறீங்களே. எங்க சிஎம் பர்த்டேக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது ஒன்றும் இல்லை. தேர்தல் எப்பொழுது அறிவிக்கப்படுகிறதோ அதற்குள் முடித்தால் போதும். உமன் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அசம்பிளியில் எப்படி இருக்க மகளிர் அணி நிர்வாகி நீங்கள் வந்து மாநில செயலாளர் இருக்கீங்க. ஏன்னா நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இல்லை, நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக தொடர்ந்து உழைக்கக்கூடிய பெண்கள் நம்முடைய வெற்றிக்காக இன்றிலிருந்து வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற அந்த பரப்புரையும் தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய வெற்றிக்காக பெண்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த முறை நிச்சயமாக தேர்தலிலே மிக அதிகமான வாய்ப்புகளை பெண்களுக்கு முதலமைச்சர் வழங்குவார்கள். நாங்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதை செய்வார்கள் என்று நம்புகிறேன். நன்றி.